உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அது சரி தாமினி, உனக்குள்ள இந்த மேக் ஓவர் எப்ப வந்தது? என்னன்னா காலேஜ்ல நீ இப்படிலாம் கிடையாதே, ரொம்ப சாதாரணமா கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்ப. ஹானஸ்டா சொல்லணும்னா நான் உன்னோட இன்னொரு பக்கத்தை பார்த்தது இல்ல. லைஃப் ஹேப்பன் தேவிகா, வேற என்ன? தேவிகா, வாட்? I had no clue. Get me. Oh, I'm sorry. உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். சொல்லவே மறந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? அண்ட் வயிறை பார்க்கும்போது உனக்கு டியூ டேட் ரொம்ப நெருங்கி இருக்கும்னு தோணுது. ஆமா, டியூ டேட் நெருங்கிடுச்சு. எனி டைம் என் பேபி வெளியே வந்துரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா நீ கேஸ்ல எப்படி வாதாடுவ? தாமினி, ரிலாக்ஸ், ஜஸ்ட் சில். பிசைட்ஸ், பிரெக்னெண்டா இருக்கும்போது நிறைய லாபம் இருக்கு. லாபம்னா என்ன? நேரம் வரும்போது உனக்கே அது தெரியும். ஓகே, ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டா, மோகனை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் எப்பயுமே காதல் விஷயத்துல அன்லக்கி. முதல்ல துளசி அவனை விட்டுட்டு போயிட்டா, ஆனா இப்போ ராதாவும் அவனை ஏமாத்திட்டா. ஐ மீன், ஐ ரியலி ஃபீல் பேட். தேவிகா, மோகன் ராதாவை காதலிக்கலாம் இல்ல. அந்த ராதா மோகனை காலை சுத்தின பாம்பு. எனிவே, ராதா எங்க குடும்பத்துக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா. என்ன ஆனாலும் சரி, அவளுக்கு பெயிலே கிடைக்க கூடாது. இன்ஃபேக்ட் அவளுக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். இந்த தடவை ராதாக்கு தண்டனை கிடைச்சிட்டா அப்புறம் நான் மோகனை நிம்மதியா கல்யாணம் பண்ணிப்பேன். என்னாச்சு? ஆர் யூ ஃபைன்? யா, ஐ அம் ஃபைன். குழந்தை உதைக்கிறா, அதுக்கு எப்போ உதைக்கணும்னு தெரியும். எனிவே, இந்த ஃபைல்ல எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு. இதை வச்சு ராதாக்கு ஈஸியா தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ராதாவை தூக்குல தொங்க விடுறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. மொத்த ப்ரிப்பரேஷனோட வந்திருக்க. ஆமா, ஆனா அப்படிப்பட்ட கிரைம் தானே பண்ணிருக்கா. ஓ காட். தாமினி, போன் அட்டெண்ட் பண்ணு. யாராவது முக்கியமா பேசுறதுக்கு பண்ணிருப்பாங்க. இட்ஸ் ஓகே, பேசு. இல்ல தேவிகா, அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆர் யூ ஷூர்? யா. ராதாவை நான் அப்போ வீட்டுக்கு வெளியே கெரோசின் டப்பாவோட பார்த்தேன். குஷி, அவ உன்னையும் என்னையும் காயப்படுத்த நினைக்கிறா. குஷி, ஒருவேளை என்னோட மரணத்துக்கு அப்புறமா இது உனக்கு கிடைச்சா என்ன கொலை பண்ணது ராதா தான்னு நீ புரிஞ்சுக்கோ. குஷி,
நீ ஓகே இல்ல? குஷி குஷி ஹே குஷி குஷி போதும் போதும். ஏ குஷி போதும். ஹே குஷி. அப்பா, ராதா எதுக்காக எங்க அம்மாவை கொலை பண்ணா? அவ எதுக்காக அவ்வளவு பெரிய பொய் சொன்னா? எப்படிப்பா சொன்னா அவ? எனக்கு சொல்லுங்க, எதுக்கு சொன்னா? குஷி, நீ முதல்ல கொஞ்சம் அமைதியாக குஷி. நீ என்ன பண்ணி வச்சிருக்க தாமினி? ஒரு அம்மாக்கு எதிராக இன்னொரு அம்மாவை கொலைகாரி ஆக்கி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. இதுக்கான தண்டனை நிச்சயமா உனக்கு கிடைக்கும். அப்பா, எனக்கு சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. குஷி, இங்க பாரு, கொஞ்சம் அமைதியா இரு. ராதா எந்த தப்புமே பண்ணல. குஷி, ராதா துளசிய ராதா உங்க அம்மாவுக்கு செஞ்ச அந்த விஷயத்துக்காக அவளுக்கு நிச்சயமா நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், சரியா? மோகன், நீ தூங்குமா? அட கடவுளே, இதுக்கு மேல நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட எல்லா பிரச்சனையும் தானாவே விலகி போயிடுச்சு. சரியான பிளான் போட்டிருக்க தாமினி. இந்த தடவை என்னம்மா விளையாடி இருக்க நீ? இந்த தடவை தான் என் பொண்ணுன்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமையா ஒரு பிளானை போட்டு முடிச்சிருக்கா இவ. நான் ஒத்துக்கிறேன், பல தடவை அந்த 2 அடி சூனியக்காரி என் பொண்ணை நிறைய அடிச்சிருக்கா, பயங்கரமா வெளுத்து வாங்கியிருக்கா. என் பொண்ணு எப்பெல்லாம் பிளான் போடுறாளோ அப்பெல்லாம் அடி வாங்கியிருக்கா. ஆனா உண்மைய சொல்லணும்னா இந்த வாட்டி தாமினி செம்மையா பிளான் போட்டிருக்கா. தாமினி, குஷியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.